வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சக்திபுரம் என்கிற ஸ்ரீ சக்தி தேவஸ்தானம் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோமா, புக்கே ரொத்தான் ஸ்லாங்கூரில். இந்த ஆலயத்தை பராமரிக்கிறது யாருன்னு பார்த்தோமா, முத்துக்குமார் குருக்கள் சிவாச்சாரியார் தான். இந்த ஆலயத்துக்குள்ளே கேமரா நாட் அலவுட்ஸ். அதே நேரத்தில் இந்த ஆலயத்தை கண்டிப்பாக மலேசிய மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம். ஏன்னா அவ்வளோ அம்சத்தோடு இருக்குது. அதே நேரத்தில் 51 சக்தி பீடத்துலேருந்து ஒரு புடி மண்ணை திரட்டி தான் இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தோட தலைவர் கார்த்திகேசு அவர்களுக்கும் மற்றும் சங்கரன் அவர்களுக்கும். ஸோ அவங்கனால தான் இன்றைக்குள்ள ஏற்பாட்டில் நம்மளுக்கு ஒரு புடி மண்ணை எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்தை சுற்றி தான் போயிட்டு மண் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த ஆலயத்தை சுற்றும் போதே என்னமோ ஒரு பெரிய கிரிவாலம் போடுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு உண்டான விசேஷங்கள், இதுக்குள்ளே இருக்கிற மகத்துவம்லாம் இந்த ஆச்சாரியார் சொல்லுவார். அதோட விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். தபாசாங்குஷலட்டுகஞ்ச ஹஸ்தைர்ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நௌமி சதா பிரசன்னம் சிவாய தேவ தேவாய மகாதேவாய பாமினே ருத்ராய காணவே நித்யம் ஹராயோக்ராயதே நமः பரமேஷாய சித்தாய சர்வசித்தி பிரதாயினே திரியம்பக மகேஷாய அதிசாந்தாயதே நமः தேவ சிவாஸ்ராயம் பண்ணுமா ईशान मुद्दन प्राण गोरहृदय मावनिके मा सद्योजात मूर्ते मा हृदय मा श्रद्धे मा शिकाय मा गजाय मा नेत्रे मास्त्राय नमः इंद्रादि अष्टि पालयभ्यो नमः दिव्यमंगल नीराजनं दर्शयामि याश्च ते हस्त इषवः पराता भगवो वप और को तो बोलूंगा ओम प्रमुञ्च धन्वनस्त्वमुभयोरार्त्नियोर्ज्यां याश्च ते हस्त इषवः पराता भगवो वप एडुत्तु रेंडावदु ओम प्रमुञ्च धन्वनस्त्वमुभयोरार्त्नियोर्ज्यां याश्च ते हस्त इषवः पराता भगवो वप मूणावदु रोगु तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु चित्तां विद्यां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः अग्ने त्वं पारजानव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गान्वित्वा सूक्ष्मपुष्टिबहुलानहुर्वी भवातोकायतनजायसंयोः பூமி உள்பட நம்மளுடைய சமயத்தில் உயிர் உள்ளது. இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், எழுத்தாப்பில் ஒருத்தன் நம்ம சட்ட பாக்கெட்டில் கை வைக்கிறான். பக்கத்தில் உள்ள ஆள் சத்தம் போடும்பொழுது அவன் திரும்பி கேட்குற கேள்வி என்னவா இருக்குது, இந்த 500 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுருந்தது தனி தவிர என்ன என்னை பார்த்து திருடன்றியா? இந்த மாதிரி அனுகியை வாங்காமல் இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள் அம்பாள்கிட்ட கேட்டோம், உடைமைப்பட்டவள்கிட்ட கேட்டோம். அவங்க இன்சார்ஜாக இருக்கிறது பூமாதேவி. அந்த பூமாதேவியை சுற்றி நம்ம ஒவ்வொரு பொருளையும் சுற்றி இருக்குது. அதனால இந்திராதி திக் பாலகர்களுக்கு அவ்வளோ பலம். ஒரு சின்ன புள்ளியாக இருந்தாலும் 8 திசை இருக்கும், ஒரு ரூம் ஒரு அறையாக இருந்தாலும் 8 திக்கு இருக்கும், ஒரு பெரிய மண்டபமாக இருந்தாலும் 8 திசை இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் 8 திசை இருக்கும். அப்போ இந்த மண் எடுக்கும்போது அவங்க பார்ப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ உரிய செயலை செய்யாமல் அந்த மண்ணை எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம பேரில் திருட்டு பழியை போட்டுருவாங்க. அதனால் என்ன பண்ணுறது, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்ம சண்டைக்காரன் காலில் விடுறதுக்கு சாட்சிக்காரன் காலில் விடுற கதையா? பூமாதேவி நீ உன்னை நான் இப்போ இது பண்ண போகிறேன், வெட்டி எடுக்க போகிறேன். எதுக்கு? இந்த மாதிரி எங்கள் மாரியம்மன்கிட்ட தேவதைகளுடைய சாநித்தியத்தை ஏற்படுத்துறதுக்காக பலதரப்பட்ட மாரியம்மன் எடுத்துன்னு போகிறேன், உன்னிடத்துலேருந்து எடுத்துன்னு போகிறேன். நம்ம ஐயா என்ன பண்ணியிருக்காரு, சக்தியை மொத்தத்தையும் ஒன்று சேர்த்துருக்காரு. எப்படி சேர்த்துருக்காருன்னா, அம்பாள் பேரே சக்தி மாரியம்மன். 51 சக்தி பீடங்களில் 18 தான் இந்தியாவில் இருக்குது. 18ல் 3 தான் தமிழ்நாட்டில் இருக்குது. மிச்சதெல்லாம் வெவ்வேறு நாடு, பாகிஸ்தானில் இருக்குது, ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அங்கெல்லாம் உள்ளதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டார். இதண்ணியில் கணபதியும் சாதாரண கணபதி இல்லாமல் லக்ஷ்மி கணபதி, அங்கே ஒரு சக்தியை சேர்ந்துடுது. வள்ளி தேவசேனா முருகனோட லக்ஷ்மி, நவகிரகம் சக்திகளோட, பைரவர் கால பைரவரா, ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரா, பைரவின்ற சக்தியோட, இப்படி உள்ள சக்தி மாரியம்மன்ட்டு நம்ம எடுக்கும்பொழுது அங்கே இந்த திக்பாலகர்களுடைய வேலை எப்படி இருக்கும், இன்னும் ஃபோர்ஸாக இருக்கும். கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம கேட்காம இது பண்ணாமல் மண் எடுத்துகிட்டு போனோம்னா என்ன ஆகும்? ஏற்கனவே அது சக்தியோட, எல்லாமே சக்தியோடு இருக்குது. கேட்காம எடுத்துகிட்டு போனோன்னா வேகமாக கணக்கு எழுதிடுவாங்க, திருட்டு போய். அதிலேருந்து நம்மளை மீட்கிறதுக்கும் இந்த சம்பத்து நம்மளுடைய ஆலயம் அடையிறதுக்கும் அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ரட்சணம் பண்ணுறதுக்கும் இந்த பூஜையை பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்குறோம். எல்லாரும் மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த அம்பாளுடைய ஆலயம் எவ்வளவு சாநித்தியமாக அம்பாள் இருக்காலோ அந்த அம்பாளுடைய பிரசாதம், கருணை கடல், நம்பிக்கை, அந்த கண் பார்வை நம்ம மேலே படணும். வேறு எதுவும் பெருசாலாம் வேண்டாம். அதுதானே பாடியிருக்கா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எந்த சிந்தையில் அரை வினாடி நில்லாத்தா.
ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஒரு நாடிலாம் வேணாம், அரை வினாடி நில்லு ஒருவனு அந்த மாதிரி எது கேட்குறா. இந்த நின்னாலே அதனுடைய பார்வை பட்டாலே அந்த இது விஷயமானது ஈடேறிடும். அந்த அம்பாளுடைய சாநித்தியம் அதிகமாக உங்களுடைய வாழ்வு எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு இங்கேருந்து பூமி எடுத்துன்னு போகிறோம். எங்களுடைய வாழ்வியல் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக இங்கேருந்து பூமி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பூமாதேவியினுடைய மிருத்தினுடைய இது முதல்ல எஜமானரான இந்த கோயிலினுடைய எஜமானரான அவர்கிட்ட அனுகியம் வாங்கியாச்சு. மூலஸ்தானத்தில் கருவறையில் உள்ள அம்பிகைகிட்ட அனுகியம் வாங்கியாச்சு. அம்மா மண் எடுத்துக்கிறேம்மா கொஞ்சம். ஏன்னா இப்போ இவர்கிட்ட கேட்டுட்டோம், ஓகே சொல்லிட்டாரு. அந்த அம்மா ஒரு மாதிரி நினச்சின்னு இருந்து இவர்கிட்ட சொல்லிவிடும் நேரா, ஏம்பா நீ கொடுத்துட்ட என்ன கேட்டியா. அவர் உடனே உங்களுக்காக போய் மன்றாடுவார், என்னம்மா நீ எதுவும் பண்ணிடாதம்மா, பாவம்மா, எல்லாம் நம்மளுடைய பக்தால். அடுத்தது நீங்கள் அங்கே ஓகே சொல்லிவிடும். இன்சார்ஜ் உள்ளே வரும்போது வாசலில் உள்ள காவல்காரன் இடைஞ்சலாக இருந்தால் உள்ளே உள்ள சிஎம் நம்மளோட கிளாஸ் படிச்சிருந்தாலும் கிட்ட போய் பார்க்க முடியுமா? காவல்காரன் நமக்கு எதிர்ப்பாயிட்டா. உள்ளுக்குள்ளே உள்ள சிஎம்மும் நம்மளும் 10வது வரையும் ஒன்றா படிச்சிருக்கோம். உள்ளே போய் சிஎம்மை பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு காரணம் சொல்லி, இல்லை சார் அவர் கிளம்பிட்டார் சார்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி பூமாதேவிக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படுத்திக்கிறது தான் இந்த பூஜை. இந்த மாதிரி பூஜை பண்ணி தான் எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய பண்பாடு. அதை தான் ஐயா சொல்லி கூட்டின்னு வந்தாங்க இங்கேருந்து என்னையும். சரி எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம். ஐயா எல்லாம் சொல்லியிருப்பாரு, ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லி வைப்போன்ட்டு இந்த ஏதோ சொல்கிறோம். நல்லா வேண்டிக்குங்க நம்மளாம் அம்பால. 1000 கால்களை கொண்ட பில்லானது உன் மேலே முளைச்சிருக்கு. அந்த பில்லை நீக்கிட்டு நான் உன்னை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த உயிர் ஹிம்சை கூட என்னை தாக்கிடக்கூடாது. அம்பாள் இடத்துல வந்து நீ வந்து சுகமாக இலைப்பாறணும். இந்த சக்தி மாரியம்மனுடைய அருள் பார்வை அங்கே ஆலயம் கட்டுற எல்லார் மேலேயும் படணும். அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரவங்க எல்லார் மேலேயும் படணும். குருவருளும் திருவருளும் கூடி வரணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், சொல்லி முடிச்சோடனே இதில் போட்டுடலாம். உத்ருதா சிவராஹேன கிருஷ்ணேன சதபாஹுனா மிருத்திகே ஹனமே பாபம் யன்மனா துஷ்கிருதம் கிருதம் மிருத்திகே பிரம்மதத்தாசி காஷ்யபேனாபிமந்திரிதா மிருத்திகே தேஹி மே புஷ்டிம் த்வயி சர்வம் பிரதிஷ்டிதம் மிருத்திகே பிரதிஷ்டிதே சர்வம் தன்மே நிர்னுத மிருத்திகே தயா ஹதேன பாபேன கச்சாமி பரமாம் கதிம் ஸ்ரியே ஜாதஸ்ரிஜ ஆநிரீயாய ஸ்ரிஜம் வயோ ஜரித்ருभ्यो ததாதி ஸ்ரிஜம் வசா ஆனமிருதத்வாய நபந்தி சத்யாஸ் சமிதா மிதத்ரௌ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்படியே ஒருத்தரா இந்த பீஜத்தை இதில் போடுங்க, நவதானியத்தை இந்த குழியில் போடுங்க. இந்த ஆலயத்தில் 2 மகத்தான விஷயம் நடந்துச்சு. ஒன்று, இந்த ஆலயத்தோட மண்ணை எடுக்க சொல்லி மம்முட்டி கொடுத்தாங்களா, அது தலைவர் என்கிட்ட கொடுத்து நீங்கள் கொத்தி எடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. 2வது, அதே மண்ணை தலையில் சுமந்து ஸ்ரீ சக்தி தேவஸ்தானத்தை வலம் வர சொல்லியிருந்தாரு ஆச்சாரியார். அந்த பணியும் எனக்கு தான் கொடுத்துருந்தாரு. இந்த 2 விஷயமும் நான் சுமந்து நடக்கும்போது மனசுக்குள்ளே இருக்கிற இன்பமும் அதே நேரத்தில் சந்தோஷமும் கண்ணீர் வடிவழியாக தான் வந்துச்சு. இது 2த்துக்கும் காரணமாக இருந்த தலைவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வரப்போகிற ஆலயங்கள் இந்த ஆலயத்தோட அம்சமாக எடுத்து நீங்களும் தானமாக கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். காரணம் நிறைய இடத்துல எனக்கு தடைகள் போடுறாங்க, நிறைய இடத்துல வந்து பயப்படுறாங்க. இது ஒரு முக்கியமான காரணமாக காட்டி இதுக்கப்புறம் நீங்கள் தயங்காமல் பயப்படாமல் அச்சம் இல்லாமல் உங்களோட கோவிலோட ஒரு பிடி மண்ணை நீங்கள் தாராளமாக எங்களோட கோவிலுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். உங்களோட கோவிலை நோக்கி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் எல்லாரோட அம்பாலோட ஆசீர்வாதமும் முருகரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கெட்டுட்டும். இந்த வேலையில் கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட் உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி.